மூத்த குமாரன் வீட்டுக்கு வருகிறான். வீட்டுக்கு வரும்பொழுது வீட்டில் ஒரே ஆடல் பாடல் சத்தமாக இருக்குது. உடனே அங்கே இருக்கிற ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, என்ன சத்தம் அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்கிறான், நம்முடைய சகோதரன் மீண்டும் வந்து விட்டான் அப்படின்ட்டார். உடனே இவனுக்கு என்ன வந்துடுச்சு அப்படின்னா, 28வது வசனத்தில், கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தார். அல்லேலூயா, ஆமென். இன்னொரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்குது, வேலைக்காரன், உங்கள் சகோதரன் திரும்பி வந்துள்ளார், உங்கள் தந்தை கொளுத்த கன்றை உண்பதற்காக கொன்றுள்ளார். உங்கள் சகோதரன் பாதுகாப்பாகவும் நல்ல முறையிலும் மீண்டும் வீட்டுக்கு திரும்பி இருப்பதால் உங்கள் தந்தை மகிழ்ச்சியாக இருக்கிறார். மூத்த குமாரன் கோபமுற்று விருந்துக்கு செல்லவில்லை. எனவே தந்தை வெளியே வந்து அவனிடம் வற்புறுத்தி ஆமென் அவனை உள்ளே வருமாறு கெஞ்சி அழைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, தகப்பனுடைய சந்தோஷத்தில் நம்மளால ஏன் பங்கெடுக்க முடியவில்லை? ஸோ பரலோகம் சந்தோஷப்படும் பொழுது அந்த சந்தோஷத்துக்குள்ள நம்மளால ஏன் பங்கெடுக்க முடியவில்லை? நம்மளால ஏன் அந்த சந்தோஷத்துக்குள்ள போக முடியல அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய நேரத்துல நம்மளுடைய காரியத்தை மாத்திரம் நினைச்சு, நம்முடைய குறைவுகளை மாத்திரம் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். இங்கே நம்ம பார்க்கிறோம், இளையகுமாரன் வந்த சந்தோஷத்துல அப்பா அவனுக்காக கொளுத்த கன்று அடிச்சு, ஏன்னா அவன் வந்த சிச்சுவேஷன் அப்பாவுக்கு தெரியும். இளையகுமாரன் வந்த சூழ்நிலை அப்பாவுக்கு தெரியும். மூத்த குமாரனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஸோ அவன் மிகுந்த பசியோட வந்திருக்கிறான். மிகுந்த பசியோட வந்திருக்கிறான். ஸோ அதனால அப்பா என்ன செய்யறார் அப்படின்னா, அவனுக்காக கொளுத்த கன்று அடிச்சு, என் மகன் போனவன் இப்ப மனம் திரும்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆமென். இந்த 15வது அதிகாரத்துல 3 சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. 3மே இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற சம்பவத்தை குறித்து தான் இந்த ஸ்தோத்திரம் 3 சம்பவமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனுடைய 7வது வசனத்தை பாருங்க. 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஸ்தோத்திரம், மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ தகப்பன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. தகப்பனுடைய வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஆனால் இந்த மூத்த குமாரனால அந்த சந்தோஷத்துக்குள்ள போக முடியல, அனுபவிக்க முடியல. காரணம், அவனுக்கு இருந்த கோபம். அல்லேலூயா, ஆமென். எனக்கு கிடைக்காத ஒரு காரியம் என் சகோதரனுக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு கோபத்தினால அவனால் என்ன செய்ய முடியல அப்படின்னா, அப்பாவோட சந்தோஷத்துக்குள்ள போக முடியல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தகப்பன் நமக்கு வைத்திருக்கிற நிறைய சந்தோஷத்திலையும் நிறைய நன்மைகளிலும் நம்மளால பிரவேசிக்க முடியாமல் இருக்க காரணம், நமக்கு இருக்கிற கோபம், வைராக்கியம், பிடிவாதம். அல்லேலூயா, ஆமென். இவன் கோபப்பட்டான் அப்படின்னு மாத்திரம் சொல்லல, கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். உள்ள போக என்ன வரல, மனசு வரல. கோபம் நம்முடைய வாழ்க்கையில வரும் என்று சொன்னால், இந்த கோபத்துக்கு பின்னாடி நம்முடைய கேரக்டர் மாற ஆரம்பிக்கும், நம்முடைய சுபாவம் மாற ஆரம்பிக்கும், நம்முடைய பேச்சு மாற ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம், இவன் பேச ஆரம்பிக்கிற அப்பாட்டா போய் ஸ்தோத்திரம் என்ன சொல்றான் பாருங்க. அப்பா வந்து கூப்பிடுறாரு, கெஞ்சி கூப்பிடுறாரு, வருந்தி கூப்பிடுறாரு. ஸ்தோத்திரம். ஆனா இவனுக்கு உள்ள போக மனசே இல்லை. கவனிங்க, அவனுக்கு கோபம் வந்த பொழுது அவனால ஒரு சந்தோஷத்துக்குள்ள போக முடியல. அதனால கோபம் வந்த பொழுது அவன் மற்றவர்களை ஸ்தோத்திரம் மற்றவருடைய குறைகளை குறித்து பேச ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா,
ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில கோபம் வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்மளை அறியாமலே மற்றவர்களை குறித்து, மற்றவருடைய குறைவுகளை குறித்து நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். இது நம்மளை சந்தோஷக்குள்ள போக விடாமல் நம்மளை தடுக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. இங்கே வாசிக்கிறவன் சொல்றான், ஸ்தோத்திரம், 29வது வசனத்துல, தகப்பனுக்கு பிரதித்திரமாக இத்தனை வருஷ காலம் உமக்கு ஊழியம் செய்தேன், ஒரு காலம் உடைய கற்பனை நான் மீறல, என் சிநேகிதரோடு கூட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை, வேசிகளிடத்தில் உம்முடைய ஆசை அழித்து போட்ட உம்முடைய குமாரன் இவன் வந்த உடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அல்லேலூயா. அப்ப இவன் என்ன சொல்ல வாரா அப்படின்னா, ஸ்தோத்திரம், அவனை பத்தி குறை பேச ஆரம்பிக்கிறான். நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன், நான் சரியா இருக்கிறேன், எனக்கு ஒண்ணு இல்ல. அவன் எல்லாத்தையும் வீணாக்குனவன், அவன் எல்லாத்தையும் செலவு பண்ணவன், அவன் பாவம் செஞ்சவன், அவன் தவறு செஞ்சவன் அப்படின்னு சொல்லி தன்னை நியாயப்படுத்தி மற்றவனை குறை பேசுகிறதுனால இவனால தகப்பனுடைய சந்தோஷத்துல அப்பா வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ள போக முடியவில்லை. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்களேன். இதே 15வது அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிங்க. போய் ஆஸ்தியை பங்கிட்டு கேட்டது எத்தனை பேர் சொல்லுங்க? 2 பேரை போய் அப்பாட்ட போய் எனக்கு சொத்தை பிரிச்சு தாங்க, சின்னவன் மட்டும் போய் கேட்கிறான். ஆனா அப்பா என்ன செஞ்சாரு? பிரிச்சு சின்னவனுக்கு மட்டுமா கொடுத்தாரு? சொல்லுங்க, சின்னவனுக்கு மட்டுமா கொடுத்தாரு? அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை அப்படின்னா 2 பேர்த்துக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாரு. 2 பேர்த்துக்கு என்ன செஞ்சிட்டாரு? பிரிச்சு கொடுத்துட்டாரு. ஆனா மூத்தவன் தன் ஆசியை அவன் தொடவே இல்லை, எடுக்கவே இல்லை. அவன் அறியாமல் இருந்து கொண்டு அவன் சொல்றான், நீர் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்ன செய்யல, எனக்கு தரல. அப்பா கொடுத்துட்டாரு, சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டாரு, உனக்குரிய பங்கு இதுடா, அவனுக்குரிய பங்கு இதுடான்னு சொல்லிவிட்டாரு. ஆனாலும் இவ அதை எதையுமே எடுக்கல. காரணம், இவனுக்குள்ள இருந்த சில அறியாமைதான் அந்த ஆசீர்வாதத்தை தொட விடல. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ நமக்குள்ள இருக்கிற சில அறியாமை நம்முடைய ஆசீர்வாதத்தை, தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மையை நாம் அனுபவிக்க விடாதபடிக்கு அந்த அறியாமை நம்மளை தடுத்து வைக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் சிலுவையில நமக்காக எல்லாத்தையும் என்ன செஞ்சார்? சம்பாதித்து கொடுத்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலுவையில் எல்லாத்தையும் சம்பாதிச்சு கொடுத்துட்டார். ஏதேன் தோட்டத்தில் இழந்தவைகள் எல்லாம். ஏதேன் தோட்டத்தில் என்னத்தெல்லாம் இழந்தாங்க சொல்லுங்களேன்? செழிப்பை இழந்தாங்க, அப்பாவோடு கூட இருக்கிற உறவை இழந்தாங்க, ஸ்தோத்திரம், ஆசீர்வாதங்களை இழந்தாங்க. சொல்லுங்க, மௌன விரதமா அன்னைக்கு சமாதானத்தை இழந்தாங்க. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் சாபம் வந்துச்சு, வேதனை வந்துச்சு, வலி வந்துச்சு, செழிப்பை விட்டு வெளியில வந்தாங்க, ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூரமாயிட்டாங்க, இப்படி நிறைய வந்துச்சு. ஆனா சிலுவையில இயேசு மரித்த பொழுது நாம் பிதாவோடு கூட நாம் மறுபடியும் இணைக்கப்பட்டோம். அல்லேலூயா. நாம் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கும்படி அவர் தரித்திரரானார். அங்க செழிப்பு வந்துருச்சு. நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் சிலுவையில முடிச்சிட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்க சாபம் முடிஞ்சிருச்சு. அங்க வேதனை முடிஞ்சிச்சு. அவர் வேதனை அனுபவிச்சிட்டாரு. சோ நம்ம வேதனை அனுபவிக்க கூடாதுன்ட்டு அப்படி நிறைய காரியங்களை அவர் சிலுவையில முடிச்சிட்டாரு. ஆனா நாம் அந்த அறியாமையில் இருக்கிறபடியினால் அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல. அதனால்தான் பேதுரு எழுதுகிறார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம், நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார். சோ இந்த அறியாமையினால்தான் இந்த மூத்த குமாரனால என்ன செய்ய முடியல அப்படின்னா, அப்பாவோட ஆசீர்வாதத்துக்குள்ள போக முடியல, அந்த செழிப்புக்குள்ள போக முடியல. அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. இவனுடைய கோபம் ஸ்தோத்திரம், இவனுடைய கோபம் என்ன செய்யுது அப்படின்னா, இவனை அந்த செழிப்புக்குள்ள போக விடாதபடிக்கு, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போகாதபடிக்கு, அந்த மகிழ்ச்சிக்குள்ள போகாதபடிக்கு, அந்த சந்தோஷத்துக்குள்ள போகாதபடிக்கு இவனுடைய கோபம் இவனை வாசல்லே தடுத்து நிறுத்தி வைத்து விட்டது. அல்லேலூயா.
நம்முடைய கோபம், நம்முடைய வைராக்கியம், நம்முடைய பிடிவாதம், இது எல்லாம் ஸ்தோத்திரம் நம்முடைய ஆசீர்வாதத்தை, நம்முடைய சந்தோஷத்தை அது தடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். சூரியன் அஸ்தமனம் ஆவதற்குள்ள கோபம் தனியே கடவுது. எதுக்கு சூரியன் அஸ்தமனம் ஆவதுக்குள்ள கோபம் தனியே கடவுது? சொல்லுங்களேன். எதுக்கு அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு? என்னாச்சு சொல்லுங்க. சூரியன் அஸ்தமனம் ஆகுதுக்குள்ள எதுக்கு உங்களுடைய கோபம் தனிய கடவுதுன்னு சொல்லி இருக்கிறார்? தெரிஞ்சது சொல்லுங்க. என்னாச்சு? சொல்லுங்க. சரி, எதுக்கு கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள்? கோபம் வந்தா பாவம் வந்துருமா? எல்லாரும் மௌன விரதமா? கோபம் வந்தா வீணான வார்த்தைகள் வந்துரும். வேற வேற என்ன காரியம் இருக்குது? கவனிங்க. ஆமென் ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய வாழ்க்கையில கோபம் வரும் பொழுது இந்த கோபத்தை பிசாசானவன் தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிடுவான். எப்படி அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஆமென் ஸ்தோத்திரம், பிரசங்கில வாசிக்கிறோம், மனம் பதறி ஒரு வார்த்தை ஆகிலும் பேசாதபடிக்கு ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க சொல்லுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். அதே போலதான் ஆமென் நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் எதற்காக சூரியன் அஸ்தமனமாவதற்குள்ள உன் கோபம் தனிய கடவுது என்று சொன்னால், ஆமென் ஸ்தோத்திரம், இரவு நேரத்துல நம் கோபத்துல, ஒருத்தருடைய கோபத்துல போய் நாம் ஆமென் ஸ்தோத்திரம் படுக்கும் பொழுது நம்முடைய சிந்தனையில அந்த கோபமா இருக்கிறவங்க யார் மேல நம்ம கோபப்படுகிறோமோ அவங்களை குறித்து நிறைய கலைகளை பிசாசு விதைக்க ஆரம்பிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கோபப்பட்டுட்டு நீங்க போய் அமைதியா தனியா உட்கார்ந்துருங்க. ஆமென். அவங்களை குறிச்சு என்னெல்லாமோ காரியம் மைண்ட்ல ஓட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்படி வந்திருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க. யாரு மேலேயாச்சும் கோபத்தோட்ட போயிட்டு நீங்க பேசிட்டு நீங்க போய் உட்கார்ந்துருங்க. அவங்கள குறிச்சுதான் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும், மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்கள குறிச்ச ஒவ்வொரு காரியங்கள், அவங்க முன்னாடி செஞ்ச காரியங்கள், இதுக்கு முன்னாடி பண்ண எல்லாமே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். பிசாசு என்ன செய்வான் அப்படின்னா, அந்த காரியத்துல கூட கொஞ்சம் கலையை விதைச்சு இன்னும் கொஞ்சம் அவங்க மேல வெறுப்பையும் பகையையும் அவன் உண்டாக்கி விட்டுருவான். அல்லேலூயா. அடுத்து நமக்கு தோணும், நம்ம அடுத்து என்ன செய்வோம் அப்படின்னா அந்த காரியங்கள் எல்லாம் பேச ஆரம்பிப்போம். ஆமென். நம்ம கோபப்பட்ட விஷயம் வேற ஒரு விஷயமா இருக்கும். அதை உடனே சரி பண்ணாததுனால ஆமென் அடுத்த முறை அவங்கள பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை விட்டுட்டு என்னைக்கோ நடந்த ஒரு காரியத்தை எடுத்து நாம் பேசிக்கிட்டே இருப்போம். காரணம் என்னன்னா, பிசாசானவன் ஆமென் நம்மளுடைய ஆமென் சிந்தனையில அவர்களை குறித்து நிறைய கலைகளை விதைச்சு வச்சுட்டான். அல்லேலூயா. ஆமென். இந்த கோபம் இருக்கிற வரைக்கும் நம்மளால சந்தோஷத்துக்குள்ளேயும் அப்பா ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்குள்ளேயும் நம்மளால பிரவேசிக்கவே முடியாது. அல்லேலூயா. சோ கோபம் ஆமென் நம்மளை சந்தோஷத்துக்குள்ள போக விடாதபடிக்கு தடுக்கிறதா இருக்கிறது. கோபம் ஆமென் மற்றவர்களை குறித்து குறை பேச வைக்கிறதா இருக்கிறது. ஆமென் கோபம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற செழிப்பை அது தடுத்து வைக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைதான், நம்ம அப்பாவோட பிள்ளைதான். அப்பா வந்து வருந்தி கூப்பிடுறாரு, உள்ள வாடா அப்படிங்கிறாரு. ஆனா இந்த கோபம் ஆமென் அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத படிக்கு, ஆமென் இந்த கோபம் அப்பாவுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத படிக்கு இந்த கோபம் ஆமென் தடையாய் நிற்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆமென் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருப்பார். நான் இதை செய்வேன் அதை செய்வேன் நிறைய பேசியிருப்பாரு. ஆனா ஆமென் இந்த கோபம் அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள போகாத படிக்கு, அந்த நன்மைக்குள்ள போகாத படிக்கு தடையாக நடுவுல நிற்கும். அல்லேலூயா. அப்ப இந்த கோபத்தை உடைச்சா மட்டும்தான், இந்த கோபத்தை ஜெயிச்சா மட்டும்தான்
நம்மளால அடுத்த லெவலுக்குள்ள அந்த வாக்கு தத்துவத்துக்குள்ள போக முடியும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பெருங்கூட்டம் அல்ல. நீங்க வேதத்துல முழு வேதத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அதிகமா மென்ஷன் பண்றது ஒருவன் 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 ஒருவன். யாராவதுல கூட அந்த வார்த்தை நம்ம பார்த்தோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு ஆபிரகாமை அழைத்து ஒரு தேசத்தை உருவாக்கினார், இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்கினார். ஒருத்தரை தான் அழைச்சாரு. அந்த ஒரு ஆபிரகாமை செலக்ட் பண்ணாரு. அவனுக்குமே குழந்தை இல்லாம தான் இருந்தான். அவனை செலக்ட் பண்ணி அவனுக்கு குழந்தை கொடுத்து, அவன் அந்த குழந்தைக்கு 2 குழந்தை கொடுத்து, அதுல ஒரு குழந்தைக்கு 12 பிள்ளைகளை கொடுத்து, அப்படி உருவானதான் இஸ்ரவேல் தேசம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு ஆபிரகாம் ஜெபித்த பொழுதுதான் ஆமென், ஸ்தோத்திரம், சோதோகுமாரோ பட்டணத்தில் இருக்கிற லோத்துவ ஆண்டவர் பாதுகாத்தார். ஒரு யோனா பிரசங்கம் பண்ணி தான் நினிவே பட்டணம் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா, ஆண்டவர் திறப்பினை நிற்க ஒரு மனிதனை தேடுகிறார். அல்லேலூயா, இந்த ஒரு மனிதன் தேசத்தை பாதுகாக்க முடியும்னா, கிதியோனை பார்த்து ஆண்டு சொன்னா, நீ ஒரு மனிதனை முறியடிப்பது போல் மீதியான எல்லாத்தையும் முறியடிப்பாய். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு மனுஷனை வச்சு அவரால் தேசத்தையே மாத்த முடியும்னா, உங்களை வச்சு உங்க குடும்பத்தில் இருக்கிற உங்க ஒருத்தரை வச்சு உங்க குடும்பத்தை மாத்த முடியாதா? அல்லேலூயா, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பெருங்கூட்டம் அல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எனக்கு ஒருத்தன் கிடைச்சாலும் போதும், அந்த ஒருவனை வச்சு நான் தேசத்தை மாத்த முடியும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அந்த ஒருவனை வச்சு ஆமென், ஸ்தோத்திரம். இங்கிலாந்து ராணி சொன்னா, ஜான் நாக்ஸோட முழங்கால பார்த்து சொன்னா, எத்தனை படைகள் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், ஆனா அந்த ஜான் நாக்ஸோட முழங்காலுக்கு மட்டும் நான் பயப்படுறேன், இந்த ஒருத்தனுக்கு மட்டும் நான் பயப்படுறேன். காரணம் என்னன்னா, அவனுடைய ஜெபம், ஆண்டவருக்கும் அவனுக்கும் இருந்த அந்த உறவு. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒருத்தரை வச்சு நம்முடைய குடும்பத்தை அவரால் மீட்க முடியும். நம்ம ஒருத்தரை வச்சு நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வாதமாக்க முடியும். நம்ம ஒருத்தரை வச்சு நம்முடைய குடும்பத்துல மாற்றங்களை வர வைக்க முடியும். ஒரு தேசத்திலே மாற்றத்தை வர வைக்கிறவரால நம்முடைய குடும்பத்துல மாற்றத்தை வர வைக்கிறது அவருக்கு எளிதான காரியம். அல்லேலூயா. ஆனா நமக்குள்ள இருக்கிற சில கசப்புகளும் சில வைராக்கியங்களும் சில கோபங்களும் தான் நம்மள ஆசீர்வாதத்துக்குள்ள போகாதபடிக்கு என்ன செய்யுது? தடுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அமேஸ்வரம் இன்னைக்கு ஆண்டை நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, அமேஸ்வரம் மற்றவங்க மேல இருக்கிற கசப்பை எடுத்து போடு, மற்றவங்க மேல இருக்கிற வைராக்கியத்தை எடுத்து போடு. ஸ்தோத்திரம். நீங்க நினைக்கலாம், எனக்கு இப்போ யார் மேலேயும் கோபம் இல்லை, யார் மேலேயும் கசப்பு இல்லை, யார் மேலேயும் வைராக்கியம் இல்லை அப்படி நம்ம நினைக்கலாம். ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல எல்லாம் ஸ்டோராகி இருக்கும், எல்லாம் ஸ்டோராகி இருக்கும், தங்கி இருக்கும். எப்படி நான் கவனிங்க, ஒருத்தர் மேல கசப்பு இருக்கும், அது நமக்கு இப்போ தெரியாது. அந்த ஆளை பத்தி பேசின உடனே தான் உள்ளே இருந்து வெளியில வரும். அவங்க அப்படி பண்ணாங்க, அன்னைக்கு அப்படி பேசினாங்க, அவங்க தானே கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இருதயத்தின் ஆழத்துல என்ன இருக்குது? அது தங்கி இருக்குது. அது என்ன செய்யுது? தங்கி இருக்குது. அது அவங்கள விட்டு போகல. அவங்கள பத்தி பேசினோன்னா உள்ள இருந்து வேகமா வெளியில வரும். அப்படின்னா காரணம் என்னன்னா, அது உள்ள இன்னும் அவங்க வச்சிருக்கிறதுனால தான் இன்னும் சில விடுதலைக்குள்ள, சில ஆசீர்வாதங்களுக்குள்ள, சில நன்மைக்குள்ள அவங்களால போக முடியல. ஸோ அந்த உள்ள இருக்கிறத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதை வெளியில எடுத்து போடணும். ஏன்னா உள்ள இருக்கிறது என்னைக்கா இருந்தாலும் அது ஆபத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலங்களில் நீங்க வாசிக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், அங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, அடிக்கடி சொல்ற வார்த்தை, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவம் மூடப்பட்டது. அல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல கிறிஸ்துவுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்முடைய பாவம் நம்மளை விட்டு முழுவதுமாய் நீக்கப்பட்டது. அல்லேலூயா. சோதரம். மூடப்பட்ட பாவம் என்னைக்கா இருந்தாலும் வெளியில என்ன செய்யும்? என்ன செய்யும்? வருமா வராதா? வரும். சோதரம். ஆனா நீக்கப்பட்ட பாவம் மீண்டும் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள அது வராது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
32வது சங்கீதத்துல வாசிக்கும் பொழுது அந்த வசனம் போட்டிருக்கு, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ பாவம் மூடப்பட்டு இருக்கு அப்படின்னா பாவம் எங்கதான் இருக்குது? உள்ளதான் இருக்கு. அல்லேலூயா. அதே மாதிரிதான் நம்ம நிறைய நேரத்துல கசப்பையும் கோபத்தையும் வைராக்கியத்தை உள்ள வச்சு மூடி வச்சிருக்கிறோம். ஆனா என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் அது என்ன செய்யும்? அது வேலைய காட்டும். அல்லேலூயா. அல்லதா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒருத்தன் பாவம் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் போய் பாவம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களால பாவத்தை விட்டு முழுவதுமா வெளியில வர முடியல. காரணம், உள்ள இருக்கிற பாவம் வெளியே வந்துகிட்டே இருக்குது. அது மூடப்பட்டதுனால மறுபடியும் வெளியில வந்துகிட்டே இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரித்து விட்டது. அல்லேலூயா. அந்த பாவம் நமக்குள்ள இல்லாதபடிக்கு, அந்த பாவத்துடைய எஃபெக்ட் கூட அந்த டெஸ்ட் கூட இல்லாதபடிக்கு அந்த ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரித்து விட்டது. அல்லேலூயா. சோ அதே மாதிரிதான் கோபம் நம்மளை விட்டு வெளியில போகல அப்படின்னா அது நம்முடைய இருதயத்தின் ஆழத்துக்குள்ள அது மூடப்பட்டதா இருக்கும். அது மூடப்பட்டதா இருக்கிற வரைக்கும் நிறைய ஆசீர்வாதங்களுக்குள்ள போக முடியாது. நமக்கு நிறைய ப்ராபசி வரும், நிறைய வாக்குத்தத்தங்கள் வரும், எல்லாம் வரும். ஆனால் நம்மளால அதுல பிரவேசிக்க முடியாது. காரணம், இந்த கோபம் உள்ள போக விடாதபடிக்கு நம்மளை தடுத்து நிறுத்தி வைத்து விடும். அல்லேலூயா. ஆமென். மற்றவங்க எல்லாம் செழிப்பா இருப்பாங்க. ஆமென். தகப்பன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள், கூலிக்காரர்கள், ஆமென், எல்லாம் செழிப்பா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனால் குமாரன் வெளியே நிக்கிற அவனால் அந்த சந்தோஷத்துக்குள்ள போக முடியல. காரணம், அவனுக்கு இருந்த அந்த கோபம், அந்த வைராக்கியம், அந்த பிடிவாதம் அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள செழிப்புக்குள்ள போக விடாதபடிக்கு தடுத்து நிறுத்திடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அமேஸ்வரன், நான் நினைக்கிறேன் இந்த ஜெப நாட்களுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நிறைய மாற்றங்களை, நிறைய பிளெஸிங்ஸை கொண்டு வருவார் என்று. அல்லேலூயா. ஸோ அதுக்காக தான் இந்த டாபிக், இந்த வார்த்தைகள் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த கசப்பை, இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த வைராக்கியத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். சவுல் ராஜாவா வந்தான். சவுல் தான் இஸ்ரவேலுடைய முதல் சொல்லுங்க முதல் ராஜா. 1 சாமுவேல்ல அந்த சம்பவம் இருக்குது. ஆனால் அவன் முதல் ராஜாவா வந்தான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால அவனை ராஜாவா இராதபடிக்கு ஆண்டவர் புறக்கணித்து விட்டார். இப்ப ஆண்டவர் போய் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார். தாவீது என்ன செஞ்சிட்டாரு? ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாரு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு அசுத்த ஆவி இந்த சவுல் மேல வந்து இறங்கிருச்சு. சவுல் மேல இறங்கினதுனால சோதரம் என்ன நடக்குது அப்படின்னா, வாசிக்கலாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 16வது அதிகாரத்துல 14வது வசனம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அல்லேலூயா. சோ இப்படி கலங்க பண்ணும் பொழுது இந்த ஆவி அப்பப்ப வந்து அவனை தொந்தரவு பண்ணும் பொழுது தாவீது தான் போய் அவனை டெலிவரன்ஸ் பண்றான், விடுதலையாக்குகிறான். அல்லேலூயா. ஆமென். அவன் தான் போய் விடுதலையாக்குறான், எல்லாம் செய்யறான். உடனே இவன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, தாவீது தான் கூட வச்சுக்கிட்டான். நீ என் கூட ஆயுதங்களை சுமக்கிற ஒரு வேலைக்காரனா இருடா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டான். தாவீதும் இருந்தான். ஸ்தோத்திரம். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, கோலியாத்தை இவன் கொன்று போடுகிறான். கோலியாத்தை கொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்றாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று எல்லாரும் ஸ்தோத்திரம் பாட ஆரம்பிச்ச இந்த வார்த்தையை கேட்ட உடனே சவுலுக்கு மறுபடியும் கோபம் வந்துருச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவனுக்குள்ள அந்த கோபம் வந்ததுனால அந்த பொல்லாத ஆவி சவுல் மேல இறங்கிருச்சு. 18வது அதிகாரத்துல பாருங்க, 1 சாமுவேல் 18வது அதிகாரத்துல 9வது வசனத்துல
7 வாசிக்கிறார். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று முறைமுறையாய் பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து அவனுக்குள்ள கோபம் வந்துருச்சு அதிகமா. உடனே அவன் சொல்றான் பாருங்க, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதல் கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். அல்லேலூயா, ஆமென். காய் மகாரம் அப்படின்னா பொறாமையோட, எரிச்சலோட, கோபத்தோட பார்க்கிறான். இப்போ கவனிங்க, அவன் கோபத்தோட பார்த்த உடனே உள்ள என்ன வருது அப்படின்னா, அந்த பொல்லாதாவி உள்ள, அப்படிதானே போட்டிருக்கு, மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி சவுலின் மேல் இறங்கிருச்சு. அல்லேலூயா. தாவீது சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கிறான். அப்பொழுது 11ஆம் வசனத்துல சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடும் என்று ஈட்டி அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். தாவீது என்ன தப்பு பண்ணான் சொல்லுங்க? தாவீது தப்பு பண்ணானா? அவனுக்குள்ள ஒரு அசுத்தாவி வந்துருச்சு. இவன் கிட்டார் எடுத்து வாசிக்கிறான், அந்த ஆவியை துரத்துறான். அந்த உடனே இவன் நினைச்சான் அப்படின்னா தாவீதை கொல்வதற்கு முயற்சி பண்றான். காரணம், இவனுக்குள்ள அந்த பொல்லாதாவி வந்ததுனால, அந்த பொல்லாதாவி உள்ள வர்றதுக்கு காரணம் என்னன்னா இவனுக்கு இருந்த கோபம். அல்லேலூயா. இவனுக்கு இருந்த கோபமும் வைராக்கியமும் ஒரு அசுத்தாவி இவனுக்குள் வருவதற்கு அது ஒரு வழியா இருந்து விட்டது. அல்லேலூயா. நம்ம நினைப்போம், நான் கோபத்தான பட்ட, நான் வேற ஒன்றும் செய்யலையே. இந்த கோபம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பொல்லாதாவிய, அசுத்தாவிய உள்ள வர வச்சிட்டு அது என்ன செய்ய அப்படின்னா, நமக்கு பாதுகாப்பாய் அல்லது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறவர்களை நம்மளை விட்டு பிரிச்சிடும். அல்லேலூயா. தாவீது சவுலுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஆளா தான் இருந்தான். அவனுக்குள்ள பொல்லாதாவி வரும்போது அவனுக்கு உதவி செய்யறவனா தான் இருந்தான், சப்போர்ட்டா தான் இருந்தான். அவனுக்கு அவனுடைய ராஜா, அவனுக்கு ஒரு பிரச்சனை, கோலியாத் வந்து நிற்கும் பொழுது தாவீது தான் போய் உதவி செய்யறான், தாவீது தான் போய் காப்பாத்துறான், தேசத்தையே காப்பாத்துறான், இவன் உயிரையே காப்பாத்துறான், எல்லாத்தையும் செஞ்சது தாவீது. ஆனா இந்த பொல்லாதாவில வந்த உடனே உதவியா இருந்த தாவீத, இதற்கு முன்னாடி எத்தனையோ சூழ்நிலைகள்ல உதவியா இருந்த தாவீத இந்த சவுலை விட்டு பிரித்து விட்டது. அல்லேலூயா. சவுலை விட்டு பிரிச்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்குள்ள கோபம் வரும்போது நம்மளால ஆண்டவர் வச்சிருக்கிற செழிப்புக்குள்ள, ஆசீர்வாதத்துக்குள்ள போக முடியாதுதான். ஆனா அதே நேரத்துல அந்த கோபம், சில அசுத்தாவிகள் நமக்குள்ள வருவதற்கு இந்த கோபம் ஒரு வாசலா இருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, இந்த கோபம் என்ன செய்கிறது அப்படின்னா, நமக்கு உதவியா இருக்கிற, சப்போர்ட்டிவா இருக்கிற, நமக்கு சேஃபா இருக்கிற அல்லது நமக்கு உதவி செஞ்சவர்களை நம்மளை விட்டு பிரித்து போடுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். புரிந்தால் ரொம்ப நல்லது. அல்லேலூயா. அவனை கொன்று போடுவதற்கு நிறைய முறை ட்ரை பண்றான், ஆனால் அவனுக்கு அது கிடைக்கவே இல்லை. அவனை தாவீதை கொன்று போட முடியல. கடைசியில நடந்தது என்ன தெரியுமா? ஒரு யுத்தம் தேசத்தின் மேல பயங்கரமா வருது. பயங்கரமா ஒரு யுத்தம் வரும் பொழுது இவன் போய் ஒவ்வொருத்தட்டியா போய் தீர்க்க தரிசனம் கேட்க போறான், ஜெபிக்க போறான். யார்கிட்ட இருந்து அவனுக்கு தேவையான வார்த்தை கிடைக்கவில்லை. ஆண்டவர்கிட்ட இருந்து வார்த்தை வரல, ஆசாரிட்ட இருந்து வார்த்தை வரல, யார்கிட்ட இருந்து வார்த்தை வரல. உடனே இவன் போய் என்ன செய்யறான் அப்படின்னா, குறி சொல்றவங்களை தேடி போறான். அல்லேலூயா. யாரை தேடி போறான்? குறி சொல்ல தேடி போறான். 1 சாமுவேல் 28வது அதிகாரத்துல 4வது வசனத்துல பாருங்க, பெலிஸ்தியர் கூடி வந்து, 3வது வசனத்துல சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான், இஸ்ரவேல் எல்லாருமே அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். இப்போ பெலிஸ்தியர் கூடி வந்து யுத்தத்துக்காக நிக்கிறாங்க. சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்ட பொழுது பயந்தான். பெலிஸ்தரின் பாளையத்தை கண்ட போது
பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊரிமிலாவது தீர்க்கதரிசிகளாவது மறு உத்தரவு கொடுக்கல. அல்லேலூயா. இப்ப கவனிங்க, இந்த கோபம் நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா தேவன்ல இருந்து நம்முடைய ஜெபத்துக்கு என்ன வராது? பதில் வராது. அல்லேலூயா. ஏன்னா கோபம் இருக்கிறதுல யார் இருக்கிறா? சாத்தான் இருக்கிறான், பிசாசு இருக்கிறான். சோ உடனே என்ன செய்யறான் அப்படின்னா, சவுல் தன் ஊழியக்காரனை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன். உடனே வேஷத்தை போட்டுக்கிட்டு, ராஜான் தெரியாதபடி ஒரு வேஷத்தை போட்டுட்டு இவன் போய் அதே குறி சொல்றவனை தேடி போறான். அங்க செய்தி என்ன வருது தெரியுமா? நீ செத்து போயிருவன்னு செய்தி வந்துருச்சு. அல்லேலூயா. சவுளுடைய வாழ்க்கை கடைசியில பரிதாபமா மாறிடுச்சு. ஒரு இடத்துல அவன் கோபப்பட்டதுனால், இந்த கோபம் தனக்கு உதவியா இருந்த நபர்களை இழந்ததுனால, இதுக்கு முன்னாடி சோதரன் பெலிஸ்தர்கள் வந்த பொழுது தாவீது தான் யுத்தம் பண்ணி தேசத்தை பாதுகாத்தான், சவுலை பாதுகாத்தான். ஆனா இன்னைக்கு அவனுக்கு சப்போர்ட்டிவா தாவீது இல்லாததுனால சோதரன் அந்த யுத்தத்துல அவன் மடிந்து போனான், அவன் தோத்து போயிட்டான். ஒரு சின்ன கோபம்தான், சின்ன வைராக்கியம்தான், சின்ன பிடிவாதம் தான் சோதரம் அது நிறைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செஞ்சு முடிச்சிடும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கறது அதுதான். இந்த கோபத்தை எடுத்து போடு, இந்த பிடிவாதத்தை எடுத்து போடு, இந்த வைராக்கியத்தை எடுத்து போடு. அது உன் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குது, உன் வளர்ச்சிக்கு தடையா இருக்குது, உன் முன்னேற்றத்துக்கு தடையா இருக்குது, உன் மகிழ்ச்சிக்கு தடையா இருக்குது. ஸோ அதை நீ எடுத்து போடு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 18வது நாள்ல ஆண்டு எதிர்பார்க்கறது அதுதான். அந்த கோபத்தை எடுத்து போட்டு வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம். சோதரர் இதுக்கு முன்னாடி கூட உங்களுடைய இருதயத்துல இருந்திருக்கலாம். அது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட வச்சு இன்னைக்கு ஒப்புரவாயிருங்க. உங்களுடைய இருதயத்துல இருக்கிற இருதயத்தின் ஆழத்துல இருக்கிற அந்த கசப்பை, அந்த வைராக்கியத்தை, அந்த பிடிவாதத்தை அதை எடுத்து போடுங்க. ஏன்னா சவுல் தன் இருதயத்துல அந்த வைராக்கியத்தை, அந்த கோபத்தை வச்சதுனால கடைசி வரைக்கும் அவன் அந்த கோபத்தையும் வைராக்கியத்தை அவனால எடுத்து போட முடியல. அல்லேலூயா. அவனால எடுத்து போட முடியல. ஆனா தாவீதை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு கோபமும் இந்த வைராக்கியம், தாவீதை எப்படியாச்சும் கொல்லணும், தாவீதை எப்படியாச்சும் கொல்லணும், தாவீதை எப்படியாச்சும் கொல்லணும். தாவீது ஒரு தீங்கும் செய்யல, இவனுக்கு உதவி தான் செஞ்சான், இவனுக்கு சப்போர்ட்டா தான் நின்னா, எந்த தீங்கும் செய்யல. ஆண்டவர் தான் தாவீதை ராஜாவா அபிஷேகம் பண்ணார், அதுதான் தப்பு. ஆண்டவர் செஞ்ச தப்பே அதுதான். தாவீதை ராஜாவா அபிஷேகம் பண்ணதான் அந்த ஒரு காரியம் தான், வேற எதுவுமே தாவீது சவுலுக்கு செய்யவே இல்லை. சவுல் இறந்த போது கூட அவனுக்கு ஒரு நடக்க முடியாத ஒரு பிள்ளை இருப்பான், அவனை கூட தாவீது வச்சு பாதுகாப்பான். எத்தனையோ முறை சவுலை கொல்லதற்கு வாய்ப்பு கிடைச்சும் தாவீது அவனை கொல்ல மாட்டான். சவுல் படுத்திருப்பான், பக்கத்து வரைக்கும் போவான், அவன் தலைமாட்டில் இருக்கிற செம்பை தூக்கிட்டு வருவான், அவனுடைய ட்ரெஸ்ஸை கூட எடுத்துட்டு வந்துடுவான். வாய் கூட இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க அவனை கொன்று போட்டுருவோம், அவனால தான் இந்த வனாந்தரத்துல இன்னைக்கு நம்ம அலைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லும் பொழுது கூட தாவீது சொல்லுவான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல கை போட மாட்டேன். அல்லேலூயா. சோ அவன் தான் அந்த கோபத்துல அந்த பிசாசின் பிடியில் இருந்து பேசுறானா, நானும் அதே மாதிரி நான் செய்ய மாட்டேன். அவன் தான் அறிவில்லாம பேசுறான், அவன் தான் முட்டாளா இருக்கிற, அவனுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தாவி அவனை அப்படியே மாத்திருச்சு. சோ தாவீது சொல்ல, நான் அவன் செய்யற தவற நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாவீது வாய்ப்பு கிடைச்ச போதெல்லாம் அவன் அமைதியா வந்துட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. இவ்வளவு குட் கேரக்டர், நல்ல கேரக்டரா இருந்த தாவீதை எத்தனையோ முறை அவன் கொல்ல ட்ரை பண்றான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நல்ல கேரக்டரை, நல்ல சுபாவத்தோட நமக்கு உதவியா தந்த நிறைய பேர்த்த நாம் கோபத்தினால், நம்முடைய பிடிவாதத்தினால், நம்முடைய வைராக்கியத்தினால் நாம் இழந்து போயிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கிறோம். இந்த தாவீது மாத்திரம் சவுலோடு கூட இருந்திருந்தா சவுளுடைய வாழ்க்கை இன்னும் செழிப்பாய் இருந்திருக்கும். காரணம் ஏன் அவனால தாவீதை கூட வச்சுக்கிட முடியல, உள்ள இருக்கிற அந்த அசுத்தாவி தாவீதை கூட இருக்க விடல. ஒரு கோபம்தான்,
நல்ல நல்ல காரியங்கள்லாம் இழந்து தாவீது, அவன் சொல்ற சவுல் மரித்து போனா, அவன் பையன் யோனத்தான் மரித்து போனா, யுத்தத்துல எல்லாரும் மரித்து போயிட்டாங்க. கடைசியில முடவனாய் இருக்கிற அவன் பிள்ளை ஒரே ஒருத்தனை மட்டும், அவன் சந்ததியை மட்டும், அவனை மாத்திரம் தாவீது கூட வச்சு அவன் சோதரம் அவனுக்கு உணவு கொடுத்து பராமரிப்பான். ஏதோ ஒரு காரியத்துக்காக இந்த சவுலுக்கு கோபம் வந்த காரணம் ஒன்னே ஒண்ணுதான். அமேஸ்வரம், எனக்கு 1000 தானா? தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000. இந்த வார்த்தை தான், வேற ஒண்ணுமே இல்லை. அதுவும் யாருக்காக போய் யுத்தம் பண்ணுனா சொல்லுங்க? தாவீது யாருக்காக போய் யுத்தம் பண்ணா? சவுலுக்காக தான் போய் யுத்தம் பண்ணுனா. அது போற போக்குல ரோட்ல ஆடுறவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா பகை இங்க வந்துருச்சு. அல்லேலூயா. மற்றவங்க என்னன்னாலும் சொல்லுவாங்க, மற்றவங்க என்னன்னாலும் பேசுவாங்க. அதை வச்சு நீங்க யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடாதீங்க. அல்லேலூயா. ரோட்ல போறவங்க என்னன்னாலும் சொல்லுவாங்க, மற்றவங்க என்னன்னாலும் சொல்லுவாங்க. அமே ஸ்தோத்திரம். அப்படி சொன்னவங்களுடைய வார்த்தையை கேட்டுதான் சவுல் தாவீத பொறாமையோடும் எரிச்சலோடும் கோபத்தோடும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. அமே ஸ்தோத்திரம். ஒரு நல்ல ஒரு உறவை அங்க சவுல் இழந்துட்டான். அவன் வாழ்க்கை அதுக்கப்புறம் பரிதாபமா மாறிடுச்சு. அல்லேலூயா. ஸோ மற்றவங்க சொல்ற வார்த்தையை கேட்டு நீங்க யாரையும் என்ன செஞ்சிடக்கூடாது, ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடக்கூடாது, இப்படிதான் சொல்லி தீர்மானித்திடக்கூடாது. நம்ம அப்படியே இருக்கிற இடங்கள்ல நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற கோபம், என்னுடைய இருதயத்தில் இருக்கிற வைராக்கியம், என் இருதயத்தில் இருக்கிற பிடிவாதத்தை எல்லாம் நான் இன்னைக்கு எடுத்து போடுறேன்பா. ஆண்டுகிட்ட ஒப்புரவாகுங்களேன், அதை எடுத்து போடுங்க. அதனால தாங்க நிறைய வாக்கு தத்துவத்துக்குள்ள போக முடியல, அதனால தான் நிறைய ஆசீர்வாதங்களுக்குள்ள போக முடியல. மூத்த குமாரன் வாசல்ல வந்து நிக்கிறான். அது அவ வீடுதான், அவ சொத்து தான், அவனுடைய ஆசீர்வாதம் தான், எல்லாரும் அனுபவிக்கிறாங்க. ஆனா இவனால உள்ள போக முடியல. காரணம் அந்த கோபம், அந்த வைராக்கியம், அந்த பிடிவாதம். இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. உன் ஆசீர்வாதத்தை யாரெல்லாமோ அனுபவிக்கிறாங்க, உன் விடுதலை யாரெல்லாமோ அனுபவிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் உங்களை விட்டு எடுத்து போடுங்க. என் இருதயத்தில் இருக்கிற கசப்பை எடுத்து போடுறேன்பா, என் இருதயத்தில் இருக்கிற வேதனையை எடுத்து போடுறேன், என் இருதயத்தில் இருக்கிற வைராக்கியத்தை எடுத்து போடுறேன். அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே. என் இருதயத்தை ஆண்டவரே ஒரு விஷயம் கூட உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க ஆண்டு. என் இருதயத்தை கழுவி சுத்திகரிங்க. ஆமீன். அதனால தான் முன்ன மாதிரி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க முடியல, அதனால தான் முன்ன மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியல. அந்த கோபம் இருக்கிறதுனால தான் ஆமீன் வார்த்தைகள் கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு ஆண்டவர் அதை சரி பண்ணணும்னு எதிர்பார்க்கிறார், அதை மாத்தணும்னு எதிர்பார்க்கிறார். இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த கசப்புகள் வெளியே வரட்டும், இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற வைராக்கியங்கள் வெளியே வரட்டும். ஒருவேளை ஆமீன் அந்த நபர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே அவர் மேல இருக்கிற கசப்பை நான் எடுத்து போடுறேன், அவங்க மேல இருக்கிற வைராக்கியத்தை எடுத்து போடுறேன், அவங்க மேல இருக்கிற பிடிவாதத்தை கோபத்தை நான் எடுத்து போடுறேன், எரிச்சலை எடுத்து போடுறேன் ஆண்டவரே. ஆமீன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமீன். அவங்கள மன்னிக்கிற ஆண்டவரே, மனதார மன்னிக்கிற ஆண்டவரே, அவர்களை மனதார மன்னிக்கிற ஆண்டவரே. அடுத்த முறை நான் அவங்கள பார்த்தா கூட நான் பேசுறேன்பா, ஆமீன், அவங்கள பார்த்தா கூட நான் பேசுறேன்பா. இந்த கோபம், இந்த வைராக்கியம், இந்த பிடிவாதம் தாங்க நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு, விடுதலைக்கு, சுகத்துக்கு அது தடையாய் நிக்குது, அது தடையாய் நிக்குது, அது தடையாய் நிக்குது. அவங்க கோவப்பட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, அவங்க வைராக்கியமா இருந்த பிரச்சனை, அவங்க கணக்கு ஆண்டு கொடுத்துக்கிடுவாங்க, அது அவங்க ஆசீர்வாதத்தை அவங்க தடை பண்ணிக்கிறாங்க. அமேஸ்வரன், நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம தடை பண்ணக்கூடாது, நம்ம நன்மையை நம்ம தடை பண்ணக்கூடாது, நம்ம செழிப்பை நம்ம தடை பண்ணக்கூடாது, நம்ம விடுதலை நம்ம தடை பண்ணக்கூடாது. ஆமே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்கு தெரியாம கூட என் இருதயத்துல சில கசப்புகள் இருக்கலாம்பா. நிறைய நேரத்தில் அவங்களை குறித்து நான் நிறைய யோசிச்சிருக்கிறப்பா, மற்றவங்க சொன்னதெல்லாம் மைண்ட்ல வச்சு நான் யோசிச்சிருக்கிறப்பா.
நான் அவங்கள தவறா நான் ஜட்ஜ் பண்ணிட்டேன் ஆண்டவரே, அவங்கள தவறா நான் நியாயம் தீர்த்துட்டேன், நான் அவங்கள தவறா நினைச்சிட்டேன் ஆண்டவரே. மற்றவங்க சொன்னதை வச்சு நான் பார்த்ததை வச்சு நான் அப்படி தவறா நினைச்சிட்டேன் ஆண்டவரே. அதெல்லாம் நான் வெளியில எடுத்து போடுறேன்பா, என் மைண்டை விட்டு எடுத்து போடுறேன்பா, என் இருதயத்தை விட்டு நான் எடுத்து போடுறேன்பா, என் மனசை விட்டு நான் எடுத்து போடுறேன்பா. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த 18வது நாள் எனக்கு உதவி செய்யுங்க. இந்த 18வது நாள் எனக்கு உதவி செய்யுங்க. இந்த 18வது நாள் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறது என்று வாசிக்கிறது போல ஆண்டவரே, என் இருதயத்தில் இருக்கிற கசப்பு முழுவதையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. இனி எனக்கு கசப்பு வேண்டாம்,